வணக்கம் பிரான்ஸ். எப்படி ரெண்டையும் மெயின்டைன் பண்ற கதையில சீக்கிரமா 8:30 எந்திரிச்சிட்டேன். இன்னைக்கு டியூட்டிக்கு போகல, ஏன்னா சில பல பிரச்சனைகள் இருக்கு. அதெல்லாம் அடுத்தடுத்து சொல்றேன். இப்போ எங்க போயிட்டு இருக்கேன்னா ஒரு சுமாரான காஃபி அடிக்கிறதுக்கு. அதோட டோலியை கூப்பிட்டுட்டு காஃபி அடிக்க உட்காந்துட்டோம். வாயெல்லாம் கொஞ்சம் கட்டுப்படுத்தி தான் வச்சிருக்கேன். அதுக்கு நான் அதை எடுத்து சாப்பிடலன்னு நினைக்க வேணாம். ஒரே ஒரு பீஸ் மட்டும் சாப்பிட்டேன். ஏன்னா பல்கிங்ல இருக்கும் இல்லையா, பிளாக் காஃபில சுகர் போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அம்சா ஒண்ணு உள்ள இறக்கிருக்காங்க. இதுக்கு பேர் தான் டயட்டா. சரி அதெல்லாம் கரைச்சு உள்ளான்னு வாக்கிங்க போட ஆரம்பிச்சிட்டோம். சின்ன குழந்தைங்க விளையாடுற சறுக்கு மரம் எல்லாம் இருந்துச்சு. நானும் கூட முன்னாடி எல்லாம் கேலிஸ்தனிக்லாம் பண்ணிட்டு தாங்க இருந்தேன். ஆனா என்ன இதெல்லாம் தான் கேலிஸ்தனிக்னு தெரியாமலே பண்ணிட்டு இருந்தேன். 3வது அட்டம்ப்ட்ல சும்மா சொல்லட்டி ஒரு ரெப்ப போட்டேங்க மசலப்ல. பக்கத்துல உள்ளவங்க எல்லாம் நான் பண்றதை பார்த்துட்டு இவன் குரங்க விட மோசமா தவிரா. அப்புறம் அங்க இருந்து ஜூட்டு விட்டு பாய்ட்ட கறி காய்கறி எல்லாம் வாங்கிட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு நல்லா ஒரு லிட்டில் தூக்கம் போட்டு ஜிம்மிற்கு ரெடி ஆகும் பணி தொடர்ந்து கொண்டிருக்கிறது. எந்த நாயும் ஏரியா விட்டு ஏரியா வந்துருச்சு போல் இருக்கு. ஜஸ்ட் செகண்ட் தான் பார்த்தாங்க, அதுக்குள்ள எல்லாம் படையெடுத்து கிளம்பிட்டாங்க. இன்னைக்கு ஷோல்டர் ஒரு கோட்டு எல்லாம் ஹெவியா புஷ் பண்ணது பட்டிக் பட்டிக்னு ஒரு சவுண்ட் வருது. அதோட ஹெவியா எதுவும் புஷ் பண்ணிடாம லைட்டா தொட்டு பார்த்துட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். ஒரு புது எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்த்தேன். சிக்கன் அரைச்சு குடிச்சலான்னு. இதை பண்றதுக்கு நீ வேற எதையாவது அரைச்சு குடிக்கலான்னு நீங்க சொல்றதெல்லாம் கேக்குது. வேற வழி இல்லைங்க, அரைச்சிட்டேன், குடிச்சுதான் ஆகணும். குடிச்சு முடிச்சிட்டேன். நாளைக்கு பாப்பா பாய்.